பக்கத்தில் கையை பிடிச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். ஓகே, நிறைய பேர் இன்னைக்கு விடுமுறை நாளாக இருக்கனால, மே மாதம் விடுமுறை நாளாக இருக்கனால எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. ஆனாலும் இந்த விடுமுறை நாளிலும் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட போகிறார், பேச போகிறார். செல்போனை தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, அல்ல சைலண்ட் மோட்ல வைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுவார். அவர் எப்படி பேசுறாரோ அதே போல நாமும் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, பேச வேண்டும். ஆக நீங்களும் பேசுங்க, கர்த்தருடைய ஆவியானவரும் பேசுவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டு உணர்வடைவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வசனத்தை படிக்கும்போது வேத வசனத்தை பாருங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முன்னால கவனிக்கும்படி அன்புடன் கேட்கிறேன். இன்றைய ஆன்மீக சிந்தைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்குங்க, வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நான் அதைய வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த அப்போஸ்தலர் 18:10 ஒரே வார்த்தையை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, அவர் நம்மோடு கூட. அதனாலதான் ஜீவனோட நம்ம இருக்கிறோம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நம்பினாலும் நம்பாம போனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனாலதான் சுகமா இருக்கிறோம், பலனா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், ஜீவனோடு கூட இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அப்போஸ்தலர் 18:10 சொல்லுகிறது, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். உன்னுடன் கூட இருக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் போன வாரம் ஒரு நல்ல செய்தி அருமையான சகோதரர் அவர்கள் கொடுத்தார்கள். ரொம்ப நல்ல கருத்தான செய்தி கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின வாரத்தில் நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தியானம் செய்தோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இருந்தா அவன் நம்மோடு கூட இருப்பார் அப்படிங்கிறத தியானம் செய்தோம். எப்படி இருந்தா அவன் நம்மோடு கூட இருப்பார்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவரோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாரோடு கூட இருப்பார் அப்படிங்கிறத வேதம் தெளிவா சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே எப்படி இருங்கள்? சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு கிறிஸ்துவன், ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை சந்தோஷமா இருந்தா கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் அப்படிங்கறத நம்ம தியானம் செய்தோம். துக்கமா இருந்தா யார் இருப்பா? சாத்தான் இருப்பான். சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார், துக்கமா இருக்கிறத பிசாசு விரும்புகிறான். புரிஞ்சிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறதை தேவன் விரும்புகிறார்,
துக்கமுகமாய் இருப்பதை யார் விரும்புகிறது? சாத்தான் விரும்புகிறது. ஆகவே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் எப்படித்தான் இருக்கணும்? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சந்தோஷமா இருக்கிறவனோடு கர்த்தர் இருப்பார். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், கர்த்தர் யாரோடு கூட இருப்பார் அப்படின்னு சொன்னா, அதே கொரிந்தியர் புஸ்தகத்தை நாம வாசிக்கிறோம். நற்சீர் பொருந்துங்கள். என்ன பொருந்துங்கள்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்துகிறவனோட ஓடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் வாய் திறந்து பேசணும். என்ன செய்யணும்? பேசணும். நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க? நல்லதை பேசுங்கள், நல்ல நல்ல காரியம் செய்யுங்கள், ஒற்றுமையாயிருங்கள். சரி, நிறைய காரியம். ஆமா, சொல்றதுக்கு நிறைய பேர் துடிக்கிறீங்க. ஆனா நான் சொன்னா டைம் ஆயிருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, நிறைய காரியம் இருக்குது. ஆனா நற்சீர் பொருந்துங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லொழுக்கமுடையவர்களாய் இருங்கள் என்று அர்த்தம். இப்ப ஆமென் வராது, அல்லேலூயா வராது. அல்லேலூயா. நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய காரியம் இருக்குது. அதுல மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நல்லொழுக்கமுடையவர்களாயிருங்கள். ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தெய்வ பிள்ளை நல்லொழுக்கமுடையவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்ல ஒழுக்கமுடையவர்களிடத்தில் கர்த்தர் இருப்பார். உண்மைதானே? உண்மையா பொய்யா? நல்லொழுக்கத்திற்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன அப்படின்னா என்னது? என்னது? நல்ல ஒழுக்கத்திற்கு ஆப்போசிட்டான வேர்டு என்னது? எதிர்மறையான வார்த்தை. படிச்ச பையங்கள்லாம் சொல்லணும். ஆமா, வாலிப தங்கச்சிமார்கள் சொல்லணும். நல்லொழுக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன? கெட்ட ஒழுக்கம், கெட்ட காரியம். கெட்ட காரியத்தை செய்யறவனோடு கர்த்தர் இருப்பாரா? ஏன்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கெட்ட காரியத்தை யோசிக்கிறவனிடத்துல, கெட்ட காரியத்தை செய்கிறவனிடத்துல, கெட்ட காரியத்தை நினைக்கிறவனிடத்துல, கெட்ட காரியத்தை நிதானிக்கிறவனிடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். நல்லொழுக்கம் உள்ளவர்களிடத்துல கர்த்தர் இருப்பார். அதான் அப்போஸ்தலர் 18:10 வாசிக்கிறோம். நான் உன்னுடன் கூட, அவன் நம்மோடு கூட இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நல்லொழுக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். பின்னாடி திரும்பி கையை பிடிச்சு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கையை கொடுங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நல்லொழுக்கமுடையவர்களாய் இருங்கள் என்று ஏசப்பா சொல்றாரு. பாச செல்வகுமார் அல்ல, ஏசப்பா சொல்றாரு. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். அப்ப கர்த்தர் மோட இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நமக்குள்ள சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? தம்பிமாரே, வாய் திறந்து பேசணும். என்ன இருக்கணும்? நல்லொழுக்கம் இருக்க வேண்டும். நல்லொழுக்கம் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துல நல்லொழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிகிறது இல்லை. எந்தெந்த விஷயத்துல நல்லொழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது தெரிகிறது இல்லை.
சில பேருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும், ஆனா சில பேருக்கு தெரியாது. மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, எந்தெந்த விஷயத்துல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படிங்கறத நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த விஷயத்துல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும், அதே நீங்க சில காரியத்தை சொன்னீங்கன்னா நான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். எந்தெந்த விஷயத்துல நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஒழுங்க வேலைக்கு போய் அவரோட ஸ்தானத்தை அவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. ஆமா, ஒழுங்க வேலைக்கு போகணும். அப்புறம் என்ன செய்யணும்? சம்பளத்தை வாங்கி ஆமா சம்சார கையில கொடுத்துடணும். அது ஒரு நல்ல ஒழுக்கம். நல்ல வேலை ஆள் இல்லைங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கையை தட்டு, நல்லா கையை தட்டுங்க. ஆமா, நல்லொழுக்கம். எதுல எல்லாம் நல்லொழுக்கம்? ஐயா சொன்னாரு, ஒழுங்க வேலைக்கு போகணும். ஊதாரித்தனமா ஊர் சுத்த கூடாது. அது நல்லொழுக்கம் கிடையாது. ஊதாரித்தனமா இருக்கிறது நல்லொழுக்கம் இல்ல. கர்த்தர் கூட இருக்க மாட்டார். நல்லொழுக்கம்னா ஃபர்ஸ்ட் என்ன காரியம் அப்படின்னா, நல்ல வேலைக்கு போகணும். இந்த வேலைக்கு தான் போவேன் இல்ல இல்ல, கிடைக்கிற வேலைக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் படிச்ச படிப்பு என்ன தெரியுமா, அந்த படிப்புக்கு ஏத்த வேலை வந்தா தான் நான் போவேன் அப்படி சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நீங்க படிப்புக்கு ஏத்த வேலை வர வரைக்கும் என்ன வேலை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வேலைக்கு நீங்க சரியா போகணும். அது என்ன அப்படின்னா நல்லொழுக்கம். வாலிப தம்பி தங்கச்சிமார்களே புரிந்து கொள்ளுங்க, ஐயா அம்மாமார்களே புரிந்து கொள்ளுங்க. நான் படிச்ச வேலைக்கு தக்கவாறு தான் நான் வேலைக்கு போவேன், படிப்பு கேட்ட வேலைக்கு நான் போவேன். நல்லது, தப்பு இல்லை, அதுக்காகத்தான் படிக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா அந்த வேலை வர வரைக்கும் கிடைக்கிற வேலைக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அப்படி போக மறுத்தால் என்ன நடக்கும்? சோம்பேறித்தனம் குடிகொள்ளும். என்னது? சோம்பேறித்தனம் குடிகொள்ளும். சோம்பேறித்தனம் குடிகொண்டுருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? வீட்டில் சண்டை வரும், வறுமை உண்டாகும், பற்றாக்குறை வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால ஐயா சொன்னாரு, நல்ல வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கி எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? ஆமா, மனைவியின் இடத்துல கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒழுக்கம், பரவாயில்ல. ஓகே, வேற நம்ம போடுற உடை, பாப்பா சொல்றா, நம்ம போடுற உடை கூட எப்படித்தான் போடணும்? நல்ல ஒழுக்கமான உடை உடுத்தணும். புரியுதா உங்களுக்கு? நல்ல உங்க பெற்றோர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு 30,000 ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுத்தாலும் அந்த 30,000 ரூபாய் துணி எப்படிப்பட்டதா இருக்கணும்? சரியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அழகா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் துணி உடுத்துவாங்க பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பையங்க துணி உடுத்துவாங்க. எப்படி துணி உடுத்துவாங்க? எப்படி உடுத்துவாங்க? ஃபுல் காலா இருந்தா அதை பாதி காலா வெட்டிக்கிறோம். ஃபுல் காலா இருந்தா அது பாதி காலா. ஏன் அப்படி வெட்டுறோம் அப்படின்னு கேட்டா என்னது? ஃபேஷன். என்னது? ஆமா, ஸ்டைல், ஃபேஷன். பாதி அப்படி வெட்டிடுறது. அவனை பார்த்தா நல்ல ஒழுக்கமான பையன் அப்படின்னு யாரோ சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? வாய் திறந்து பேசணும்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க லேட் பண்ணீங்கன்னா நான் லேட்டா தான் கூட்டம் முடிப்பேன். என்னை நீங்க சொல்லவே கூடாது. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்போ என்ன சொல்லுவாங்க? பையனை பாரு, மூஞ்சிய பாரு. அல்லேலூயா.
சகோதரிமார்கள், சில வாலிப பிள்ளைகள் ட்ரெஸ் எப்படி உடுத்துறாங்க தெரியுமா? சகோதரமார்கள் சகோதரிமார்கள் எப்படி உடுத்துறாங்க? வாய் திறந்து சொல்லணும். நானே சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் ஓ எல்லாத்தையும் பார்க்கறாரா அப்படிம்பீங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க. பார்த்தா தான் சொல்ல முடியும். என்ன செய்யறது? அல்லேலூயா. சகோதரிமார்கள் எப்படி துணி உடுத்துறாங்க? ரொம்ப சூப்பரா உடுத்துறாங்க அப்படிங்கிறீங்க. நீங்களாம் நல்லா உடுத்துறீங்க. சில பேர் அப்படி உடுத்துவாங்க. அது நமக்குள்ள வரக்கூடாது. சில சகோதரிமார்கள் என்ன எப்படி உடுத்துறாங்க அப்படின்னா அதையும் ஐயா சொல்றேங்கிறாரு. இல்லை எப்படி உடுத்துறாங்க நீங்க பார்த்துருப்பீங்களே. திருப்பூர் வேலைக்கு நிறைய போறீங்களே, எப்படி உடுத்துறாங்க? லேடிஸ் என்னங்க? இல்லை அது 3000 4000 தமிழ் செல்வி சகோதரி இல்லை, நீங்க இல்லை அவங்க. ஆமா, நீ உங்களை சொல்ல. பின்னாடி ஒரு ஜன்னல், முன்னாடி ஒரு ஜன்னல் வச்சுக்கிறாங்க. அப்புறம் சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு மேலே சொல்லுங்க, தப்பில்லை சொல்லுங்க. ஆமா, பாதி அளவுக்கு போட்டுக்கிறது. இந்த அளவுக்கு இப்ப ஃபேஷனா தொப்புள் தெரியற மாதிரி துணியெல்லாம் வந்துருச்சு. அதையெல்லாம் போட்டுக்கிறாங்க. என்னன்னு தெரியல. உடுக்கிற உடையிலும் நல்ல ஒழுக்கம் தேவை. ஹல்லேலூயா. கரமிதி சொல்லுங்க ஹல்லேலூயா. 30,000 ரூபாய்க்கு துணி வாங்கி போட்டாலும் அந்த துணி எப்படி இருக்கணும்? ஆமா, பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். வாலிப தம்பிமார்கள் பேண்ட் ஃபேஷனா வந்து இருக்குது அப்படின்னு பாதி கிழிச்சுட்டுக்குவாங்க. கொஞ்சம் கிழிச்சு அவன் கொடுத்துருப்பான். இவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? ஆமா, எச்சா கிழிச்சு யாரு பெத்த பிள்ளையோ பாவ கிழிஞ்சு துணி போட்டு திரிகிறானே அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க இல்லையா? நல்ல ஒழுக்கம். ஒரு காவல்துறை அதிகாரி நம்மளை பார்த்தா, இவரை பார்த்துன்னா நீட்டா இருக்கிறான், இவன் நல்ல அனுபவமுள்ள ஒரு பையன், நல்ல ஒரு அனுபவமான ஆள் அப்படி சொல்லணும். மேலதிகாரிகள் நம்ம பார்க்கும்போது அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அரைக்கால் பேண்ட் போட்டுட்டு பாதி கிழிச்சு விட்டு பைத்தியக்காரனாட்டா அலைஞ்சோம்னா பக்கத்துக்கே வர வேண்டாம். டேய் தள்ளி நில்லு, தீவிரவாதி மாதிரி இருக்கிறான், குண்டு கீது வச்சிருவான். அல்லேலூயா. அப்போ ஒழுக்கம்ங்கிறது எதுலெல்லாம் ஒழுக்கம் வேணும்? வேலை செய்யற காரியத்தில் ஒழுக்கம் வேணும். அப்புறம் உடுத்துற உடையில ஒழுக்கம் வேணும். அப்புறம் அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒழுக்கத்தை ரவி பிரதர் சொல்றார். உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரவம். ஆமா, உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரவம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே. உபத்திரவம் கொடுக்கறாங்க அப்படின்னா அது நல்ல ஒழுக்கம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய காரியம் நல்ல ஒழுக்கத்தை குறித்து நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம். இன்னொருத்தர் காதில் எனக்கு விழுந்துருச்சு. நல்ல ஒழுக்கமா நம்ம வளர்த்துற முடிவோடு இருக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் அப்படி காதில் தோணிக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னது? நம்ம உடம்புல இருக்கிற இந்த முடி எப்படிதான் இருக்கணும்? நல்ல ஒழுக்கமா முடி வெட்டணும். கிறிஸ்தவர் பாவம், அவர் நேற்று கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தார், அதனால் போய் உட்காந்துட்டார். ஆமாம்,
தூங்கிட்டார். அந்த மயக்கத்தில் அப்படியே தூங்கிட்டார். அதனால் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டான். கோடெல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் போடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவற்ற காரியத்தில் முடிவற்றக்கு கொஞ்சம் நஞ்ச காசாக கேட்குறான் இல்லை. எவ்வளோ கேட்குறாங்க? ஒரு 80 ரூபா, 100 ரூபா. முடிவற்றக்கு ஒரு 80 ரூபா அப்படி கேட்குறாங்க. 200 ரூபா. ஐயோ, நான் 200 ரூபா இதுக்கு நான் போகிறதில்லை, 80 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கிறேன். 200 ரூபா முடிவற்றக்கு கொடுக்குறோம். பையனை நம்பி கையில் கொடுத்துட்றோம், போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா போனவன் அப்படியே திரும்பி வர்றான். காசு வரல, பையன் மட்டும் அப்படியே வர்றான். தாயும் தாப்படும் பார்க்குறாங்க, என்னடா அது, போன பையன் திரும்பி அப்படியே வர்றானே, ஏதோ குறைவெல்லாம் இல்லையே, பக்கத்துக்கு வா, எங்கன்னு தான் டேமேஜா அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு வர வச்சு பார்த்தா அந்த புதர் அப்படியே தான் இருக்குது. சில பேர் முடி எப்படியோ வெட்டுறாங்க, இப்படி கோடு போட்டு, அப்புறம் இந்த பக்கம் பாதி எடுத்து இந்த பக்கம் மட்டும் இப்படி உள்ளி மாதிரி இப்படி வச்சு இப்படி எல்லாம் பயங்கரமா வச்சு, சரி அப்படித்தான், என்ன ஸ்பைக்கா, ஆமாம் அப்படித்தான் வைக்கிறாங்களே, கம்மனாக இருக்கிறாங்க. அதில் முன்னாடி கொஞ்சம் செங்கல் சூளையில் தலை விட்டு, பின்னாடி விட்டு, சைடு விட்டு, எல்லாம் விட்டு அம்மா பார்க்கறது பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. நாங்கள் இது ஏதாவது பண்ணிட்டுனா பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. ஆமா, கரம் வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பிமார்களே, உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக சொல்ல, கரெக்டா நம்ம நீட்னஸ், சரியா? தங்கச்சிமார்கள் அப்படித்தான், நீட்னஸ். சில பேர் முன்னாடி இப்படி தொங்க விட்டுக்குவாங்க, அது இப்படிங்க எத்தனை நேரம் தான் இப்படின்ட்டே இருக்கிறது? முன்னாடி தொங்க விட்டா இப்படின்ட்டே இருக்கிறது, அப்புறம் இப்படின்ட்டே போயிடும். ஒழுக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டணமோட இருக்கணும் அப்படின்னா உடுத்துற உடையில் ஒழுக்கம் இருக்கணும், முடியில் ஒழுக்கம் இருக்கணும், ட்ரெஸ்ஸில் நம்ம A to Z வரைக்கும் ஒழுக்கம் இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் எப்படி இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பேசணும்? நல்ல வார்த்தைகளை பேசணும், செம்மையான வார்த்தை பேசணும், ஸ்தோத்திரம், சந்தோஷமான வார்த்தை பேசணும், மகிழ்ச்சியான வார்த்தை பேசணும். பேசக்கூடிய வார்த்தையிலும் ஒழுக்கம் இருக்கணும். இன்னைக்கு கோபம் வந்துருச்சுன்னா தாய் தாப்பன வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், இங்க இருக்கிறவங்க இல்ல, வெளியே இருக்கிறவங்க பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? வாயே திறக்க முடியாத வார்த்தை பேசுறாங்க போல. நம்ம பேசக்கூடிய வார்த்தையில ஒழுக்கம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடக்கூடாது. அதே போல பெரியவங்களும் அப்படித்தான். கோபம் வந்துருச்சு அப்படின்னா பாவம் செய்யாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். என்ன, நான் பாவம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னா கோபப்படாமல் இருங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய காரியத்தை பார்த்தோம்னா கோபம் வந்துருச்சுன்னா என்ன பேசுறோம் அப்படிங்கிறது கூட என்ன பண்றது இல்ல, தெரியறது இல்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் அனைத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு என்ன கொடுக்கணுமா? கணக்கு. வசனத்தை வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36, 37. உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36, 37. மனுஷர் பேசும்
வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கரமிட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நம்ம என்ன செய்யணுமா? நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கணுங்கிறத மனசுல வச்சு பேசணும். ஆமென் சொல்லுங்க. கோபம் வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அசுத்தமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அநியாயமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அவதூறான வார்த்தைகளை என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடக்கூடாது. காயப்படுகிறதான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. கஷ்டப்படுத்துகிற வார்த்தையை பேசிடக்கூடாது. அதுக்கு மாறா செம்மையான வார்த்தைகளை பேசணும். நீதியான வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது நிறைய காரியம் இருக்குது. அதுல என்னென்ன காரியத்தை நம்ம ஜெனரலா பார்த்தோம்? உடை, முடி, வேலை காரியம், பேச்சு. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசிடவே கூடாது. ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் ஒழுக்கத்தோட பேச பழகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே செகண்ட் அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே ஒரு செகண்ட் எழுந்து நிற்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஓ செம்மையான நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. ஓ மேக ஸ்தம்பமே, சத்தமா உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை ஹல்லேலூயா உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாள் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது பிரியமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. 3 முறை கரங்களை மேல வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே கையை நல்லா உதறுங்க. அப்போ நல்லா கை உதறுங்க. கால் நல்லா அப்படியே காலை உதறுங்க. பிரைஸ் காட். இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் எச்சா போகும். ஓகேவா? உட்காருங்க. அப்படியே உட்காரலாம். கூட்டம் முடிஞ்சு
கூட்டம் முடிகிற போது வாலிபர் கூட்டம் இருக்கு, மறந்துடாதீங்க. வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் தயவா இருக்கணும். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் தயவா இருக்கணும். இந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? இல்லாம போனா என்ன அர்த்தம்? இல்லாம போனா என்ன அர்த்தம்? ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். உண்மைதானே? இல்லைன்னா என்ன இல்ல? ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்களை, சில விஷயங்களை ஜெனரலா நம்ம பார்த்தோம். வேத வசனத்தின் அடிப்படையில் ஒழுக்கம் அப்படின்னா எந்த விஷயத்துல நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணி கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். எந்த விஷயத்துல நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓகே, சகோதரர் ரவி அவங்க வாசிப்பாங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் அந்த வார்த்தை கேட்டீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தோடு இருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை, நம்மளையே, நம்முடைய வேலையை ஆசீர்வாதமா ஆண்டவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினால் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்துல ஒழுக்கம் முக்கியம் அப்படிங்கறத ஜெனரலா சில காரியங்களை பார்த்தோம். இன்னும் நிறைய காரியம் இருக்குது. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில் ஒழுக்கம் எதுல இருக்கணும் அப்படிங்கறத கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். எதுல ஒழுக்கம் வேணும்? எதுல ஒழுக்கம் வேணும்? பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. நல்லா கரமித்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்திற்கு போனார்கள். அன்றைய நாட்களில் 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவான் என்ன செஞ்சாங்க? தேவாலயத்திற்கு போனாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு டைம் இருக்கு. நமக்கு ஒரு டைம் இருக்கு. என்ன டைம்? 8ஆம் மணி வேளை. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல டைமுக்கா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை மணி வேளை? 8ஆம் மணி வேளை. அப்போ ஒரு ஒழுக்கம் இருக்கு. சபை அப்படின்னா அல்லது ஆராதனை அப்படின்னா கர்த்தரனோடு இருக்கணும், கர்த்தரன் குடும்பத்தோடு இருக்கணும், கர்த்தரன் வேலை ஸ்தலத்தில் இருக்கணும், கர்த்தரன் பிள்ளைகளோடு இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நன்மையை அனுபவிச்சுட்டே இருக்கணும், மேன்மைக்கு மேல மேன்மை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கமுடையவர்களாய் இருங்கள். எதில் ஒழுக்கமுடையவர்களாய் இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற நேரத்தில் ஒழுக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களாம் ரொம்ப நேரத்தில் வந்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை மணி வேலை எனக்கு தெரியல. எத்தனை மணி வேலை? 8ஆம் மணி வேலை. 8ஆம் மணி வேலையில் எல்லாரும் நேரத்தில் வந்துட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? அப்படித்தானே? பஞ்சிங் டைம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன? கண்டிப்பா அந்த பஞ்சிங் டைம் கீப் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா, அந்த டைம் கரெக்டா நம்ம கீப் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஷிஃப்ட் கட் ஆகிரும். ஆசீர்வாதம் கட் ஆகாம இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் எத்தனை மணி வேலையில போனாங்க? அன்னைக்கு 9ஆம் மணி வேலை இருந்தது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? 8ஆம் மணி வேலையை கொடுத்திருக்கிறார். 8 மணிக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்யணும்?
இன்னும் என்றாகணும். நம்ம எப்படிலாம் எத்தனை மணிக்கு என்றாகிறோம்? நம்மளே நாமளே கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். நம்மளே நாமளே யோசித்து பார்க்கணும். ரொம்ப தூரத்திலிருந்து வரவங்க கூட நேரத்தில் வந்துடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க? யாரையும் குற்றப்படுத்தவோ, குறை சொல்லவோ, காயப்படுத்தவோ அல்லது தாக்கவோ அல்ல. கர்த்தர் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் நம்மை கனப்படுத்தணும்னா, ஸ்தோத்திர ஷிஃப்ட் கட்டாகாம இருக்கணும்னா, கண்ணை முழிச்சு பாருங்க, ஷிஃப்ட் கட்டாகாம இருக்கணும்னா, அல்லேலூயா. என்ன ஷிஃப்ட்? ஆசீர்வாதத்தின் ஷிஃப்ட் கட்டாகாம இருக்கணும்னா கரெக்டா நான் என்ன செய்யணும்? 8 மணி வேளையில உள்ள நுழையணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாதப்போ நடந்து ஓடோடி அப்பா வீட்டுக்கு ஓடி வந்தோம், அந்த டைமுக்கு வந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். எப்படி ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார்? ஒரு வண்டிக்கு 2 வண்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னு யாரோ சொல்லுங்க பாப்போம். நடந்து வந்த நாட்களில கர்த்தருடைய ஆலயத்திற்கு சந்தோஷமா தீவிரமா டைமுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தில் வந்தோம். ஆனா இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு வண்டிக்கு 2 வண்டி கொடுத்திருக்கிறார். கொடுத்ததுதான் தப்பா போச்சான்னு தெரியல, கொடுத்ததை எடுக்கவும் அவரால் முடியும். புரிஞ்சுக்குங்க, அவரை கொடுக்கவும் முடியும், கொடுத்ததை அது யோபு புஸ்தகத்தில் நீங்க படிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் யோபுவை கொடுத்தார், எடுத்தார். ஜாக்கிரதை. நடந்து வருகிற போது நம்ம என்ன பண்ணோம்? வேகமா வந்தோம். ஆராதனை ஆரம்பிச்சிருக்குமே, நம்ம போகணுமே அப்படின்னு வேகமா ஓடி வந்தோம். ஆனா இப்ப எல்லா வசதியும் இருக்கு. வண்டியே இல்லைனாலும் ஒரு கார் புக் பண்ணி வா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். இல்லைங்களா? இருக்கே இல்லையா? ஐயா உண்மையா இல்லையா? நல்லா தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. வண்டி இல்லைனாலும் வண்டியை ரிப்பேர் ஆனாலும் வண்டியை ஓங்கி ஒரு உத வச்சு போ அக்டாலன்ட்டு ஓடி வரக்கு கர்த்தர் நல்ல பலனை தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த 9 மணி வேளையில பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அவங்க போறதுக்கு முன்னால 3வது வசனம் சொல்லுது, வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டான். யார் கண்டான்? பிறவி சப்பானியா இருந்தவன் கண்டான். யார் காண்கிறா? பிறவி சப்பானி. பிறவி சப்பானி நல்லா கவனிக்கணும். இந்த பிறவி சப்பானி பேதுரு யோவானும் 9 மணி வேளையில தேவாலயத்துக்குள்ள வர்றத அவன் என்ன செய்கிறான்? கண்டான். அப்படின்னா பேதுருவும் யோவானும் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த பிறவி சப்பானி தேவனுடைய ஆலயத்தில் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாராவது சப்பானியா இருக்கிறோமா? இருக்கிறோமா? கர்த்தர் நாளுக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார் இல்ல, நல்ல பலன் தந்திருக்கிறார் இல்ல, நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேலைனா அந்த வேலையை இந்த டைமுக்குள்ள முடிக்கணும், இந்த காரியத்துக்குள்ள முடிக்கணும், இதை இந்த டைமுக்குள்ள செஞ்சாகணும். இதை நான் போகலைன்னா அது அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், சங்கடமாகும், அது அப்படி ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம். பேதுரு யோவானும் வர்றதுக்கு முன்னால யாரு என்ன பண்றாங்க? பிறவினி சப்பானி அவன் உட்கார்ந்து இருந்தான். கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்கிறாருங்க, நல்ல பலம் கொடுத்துருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாருங்க. நம்ம கால் நல்லா தான் இருக்குதுங்க. நம்ம காலை மான்களின் காலை போல கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அப்புறம் ஏன் நான் கேட்கிறேன், அப்புறம் ஏன்னு கேட்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு காலதாமதம். ஏன் காலதாமதம்? சில பேர் கேட்டா நம்ம சொல்லுவோம்,
ஐயா பாத்ரூம் ஒண்ணுதான் இருக்குதுங்க ஐயா, குளிச்சுட்டு வரக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நல்லதுதான், கரெக்ட் தான், ஏத்துக்கொள்ள விஷயம் தான். ஏன் காலதாமதம் சொல்லுங்க, ஏன் காலதாமதம்? ஆண்டவர் நம்முடைய வசதியை வச்சிருக்கிறதுனாலயா காலதாமதமா? எப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிரும்? நிர்விசாரமா இருக்கிறோம். இல்ல, நிர்விசாரம் நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆபரேஷன் பண்றாரு. விட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். என்னை ஆபரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னா சீல் அதிகமாகும். சீல் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? வலி அதிகமாயிட்டு இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோன்னு யார் தான் கத்திட்டு இருக்கணும்? ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சீலை புதுக்கும் போது வலி இருக்கத்தான் செய்யும். சீல் வெளியே வந்துருச்சுன்னா வலி கம்மியாயிரும். அல்லேலூயா. இப்ப பேதுரு யோவான் எத்தனை மணி வேலையில் வந்தாங்க? நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு? 8ஆம் மணி வேலை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க லேட்டு? பஸ் லேட் ஆயிடுச்சுங்க. பஸ் எப்பவுமே லேட் ஆகாது. அந்த டைமிங்க்கு பஸ் என்ன செஞ்சிடும்? ஆமாம், 7 மணிக்கு வர பஸ் 7:30 மணிக்கு வர பஸ் 7:30 மணிக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வந்துட்டே தான் இருக்கும். அதுலெல்லாம் மிஸ்டேக் எல்லாம் கிடையாது. நம்ம லேட்டாக வந்து ரோட்டில் நிற்போம், பஸ் என்ன ஆகும்? அது வராம இல்லை, அது போயிருக்கும். ஆமென் சொல்லுங்க, கரமித்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம அது அப்படி ஆச்சுங்க, இது இப்படி ஆச்சுங்க, அது இப்படி இதுக்கு என்ன பேர் தெரியுமா? சாக்கு போக்கு. இது என்னது? ஆண்டவர் சாக்கு போக்க விரும்புவாரா? விரும்புவாரா? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. விரும்புவாரா? விரும்ப மாட்டார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை குளிக்காம தேவனுடைய சமூகத்தில் பல்ல வளைக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு அவசர அவசரமா துணி உடுத்திட்டு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தாலும் ஆண்டவர் ஏன்டா குளிக்கல? பைப்பில் தண்ணி வரலைங்க, பரவாயில்ல, குளிக்காம வந்துட்டு சர்ச்சுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு இல்லை, என் வார்த்தையை கேட்க வந்துட்டு இல்லை, ஆராதிக்க வந்துட்டு இல்லை, ஜெபம் வந்துட்டு இல்லை அப்படின்னு தான் சந்தோஷப்படுவார் ஒழிய நீ ஏன் குளிக்காம வந்த அப்படின்னு கேட்க மாட்டார். அதுக்காக குளிக்காம வர வேண்டாம். டைமிங் இருக்கு நம்மளுக்கு. காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு என்ன செய்யலாம்? குளிக்கலாம். ஒரு குடம் தண்ணி மட்டும் பிடிச்சி வைக்கிறது இல்லை, 10 குடத்தை பிடிச்சி தண்ணி வாங்கி வச்சிருக்கிறோம். கரெக்ட் டைமுக்கு குளிக்கலாம், வரலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி வரலைங்க, அல்லது பஸ் வரலைங்க, அல்லது அதாச்சுங்க இதாச்சுங்க அப்படின்னு சொல்லுவோங்கிற கதை ஆண்டவர் சொன்னாரு. வயலில் 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னது? வயலில் 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் வயலில் தான் வேலை செய்யறாங்க. வயல்னா தெரியுமா உங்களுக்கு? என்னது? சேரும் சகதியில 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேர்த்து உடம்புல என்னதான் இருக்குது? சேரும் சகதியுமா தான் இருக்குது. அழுக்கான வஸ்திரம் தான் இருக்குது. குப்பையும் கோலுமா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், மற்றொருவன். காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? அவனுடைய உடம்புலையும் சேருதா இருக்குது, இவனுடைய உடம்புலையும். அந்த சேத்தோடைய ஆண்டவர் அவனை தூக்கினார். ஒருத்தனை, வாடா மகனே நான் உன்னை கழுவுறேன், அல்லேலூயா, என் ரத்தத்தினால உன்னை நான் கழுவி உன்னை சூப்பரா வைக்கிறேன்னு தூக்கினாரு. ஆனா ஒருத்தன் தூக்கப்பட்டான், ஒருத்தன் கைவிடப்பட்டான். சாக்கு போக்கெல்லாம் ஆண்டவருக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. ஸ்தோத்திரம். 8ஆம் மணி வேலைன்னா 8ஆம் மணிக்கு என்ன இருக்கணும்? அப்பதான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். கர்த்தர் நம்மோட கூட இருப்பார், உணர்வோம். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இந்த பிறவி சப்பானி பேதுரு யோவான் வர்றதுக்கு முன்னாலேயே இவன் என்ன வந்துட்டான்? தேவாலயத்துக்கு வந்துட்டான். பேதுரு யோவானும் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த பிறவி சப்பானி தேவாலயத்தின் வாசல்ல வந்துட்டான்.
இப்போ என்ன நடக்குது? பேதுரு யோவானும் உள்ள என்று ஆகிறாங்க. இப்போ இந்த பிறவி சப்பான் என்ன செய்யறான்? அவனிடத்தில் ஏதாகலும் கிடைக்குமா என்று பிச்சை கேட்டான். அல்லேலூயா. இப்ப இந்த பேதுரு யோவானும் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, அந்த பிறவி சப்பானியை பார்த்து அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எங்களிடத்தில் நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொன்னோ வெள்ளியோ இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடித்து இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து 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 எழுந்து. ஹல்லேலூயா. அவன் எப்படி நடந்தான் தெரியுமா? அவன் எழுந்தான், குதித்தான், அவன் நடந்தான். ஆமென் சொல்லுங்க. எழுந்தான், குதித்து பார்த்தான், ஓடி பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை தூக்கி விட்டா கூட எதுக்கு தூக்கி விடுறாங்கன்னு கூட தெரியாம அப்படியே உட்கார்ந்துக்கிறது. நல்ல வேளை நீ எந்திரிச்சிட்ட. இல்ல மாவள, வீட்டுக்கு வா. ஆமென் சொல்லுங்க. ஜெபத்துல ஒருத்தரை தூக்கி விடணும், நம்ம பேசுற வார்த்தையில ஒருத்தரை தூக்கி விடணும். அப்படியே உட்கார்ந்துக்கோ அப்படின்னு இல்ல, தூக்கி விட பழகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பேதுரு யோவானு சொல்றாங்க, எங்களிடத்துல நீ எதிர்பார்க்கிற மாதிரி வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்ல, எங்கிட்ட இருக்கிறது உனக்கு கொடுக்கிறபடி சொல்லி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அவன் எழுந்தான், குதித்தான், ஓடினான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை அவன் அனுபவிப்பதற்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பேதுரு யோவானு வர்றதுக்கு முன்னால அவன் முன்னால வந்து உட்கார்ந்து இருந்தான். நம்முடைய ஆண்டவர் பேதுரு யோவானை காட்டிலும் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பேதுரு யோவானை காட்டிலும் சிறந்தவர். நம்முடைய ஆண்டவர் பேதுரு யோவானை காட்டிலும் உயர்ந்தமானவர், உயர்ந்தவர், மேன்மையானவர். அந்த ஆண்டவர் உங்களை பார்க்கறதுக்காக குறித்த நேரத்தில் அவர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க காலதாமதமா வந்தா அது என்ன நியாயம்? என்னையா நியாயம்? என்ன நியாயம்னு கேட்கிறேன். பேதுரு யோவானு வர்றதுக்கு முன்னால சப்பானி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவரை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அல்லவா, சிறந்தவர் அல்லவா, மேன்மையானவர் அல்லவா? ஒருவேளை பேதுரு யோவானும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் வெளியிருந்திருந்தா அவன் அற்புதத்தை அனுபவிக்க முடியுமா? விடுதலை உண்டாகுமா? சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அவன் அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அவன் வாழ்க்கையில் டெவலப்னு வரவே வராது. அவன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது வரவே வராது. ஸ்தோத்திரம். 9ஆம் மணி வேளை அப்படிங்கிறத பிறவி சப்பானி அவன் அறிந்தவனாக, என் அப்பா இயேசு ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பிறவி சப்பானிய கத்தர் மாற்ற வல்லவர். நான் இப்படியே அமர்ந்திருப்பதில்லை, நான் இப்படியே உட்கார்ந்து இருப்பது கிடையாது. நான் ஒருவனிடத்துல கையாந்தி 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 நான் வாழங்கிற அவசியம் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஆகிலும் என்னை ஆண்டவர் உயர்த்திய தீருவா, ஆசீர்வதித்த தீருவா, கனப்படுத்திய தீருவா, என் சப்பான நிலைய மாற்றுவா, என் கால் நல்லா மாறும், நான் குதித்தெழுந்து நடப்பேன், கையேந்த மாட்டேன். இனி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாறுவேன். அப்படிங்கிற அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த நினைவு இந்த பிறவி சப்பானிக்குள்ள இருந்தது இல்ல? அந்த வேத வசனத்தை நீங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாருங்க. நாடோறும் என்ன செய்வாங்களாம்? அந்த பிறவி சப்பானியை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்களாம். நாடோறும். நம்ம இப்பதான் வரோம் வாரத்துக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். ஆனா பிறவி சப்பானி நாடோறும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பான். எதுக்கு? கர்த்தர் ஏதாவது எனக்கு ஒரு நன்மை செஞ்சிட மாட்டாரா? எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துடாதா? எனக்கு ஏதாவது ஒரு மேன்மையான காரியம் கிடைச்சிடாதா? கிடைக்கிற வரைக்கும் நான் அப்பா சமூகத்தை விட்டு போக மாட்டேன். நான் உட்கார இடம்
அப்பா சமூகம். நான் ஆலயத்துக்குள்ள வர முடியாட்டியும் வெளியே நான் உட்கார்ந்து இருந்தாலும் எனக்கு அப்பா உதவி செய்ய வல்லவர் என்பதை அவன் அறிந்தவனாய், பேதுரு யோவானு வர்றக்கு முன்னாலேயே அவன் வந்து உட்கார்ந்ததுனால பேதுரு யோவானு வரும்போது அவன் முகத்தை பார்த்தான். ஏதாகிலும் கிடைக்குமா என்று பிச்சை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, பார்த்தீங்களா? பிச்சை கேட்டான். எத்தனை நாளைக்குங்க நீங்க மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து சோர்ந்து போவீங்க? நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? நற்சீர் பொருந்துகிற போது கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவர், கனப்படுத்த வல்லவர், உயர்த்த வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறவி சப்பானிக்கு வண்டி இருந்ததா? பிறவி சப்பானிக்கு வண்டி இருந்ததா? இல்ல. நம்மளுக்கு வண்டி இருக்குல்ல? இருக்கு. ஸ்தோத்திரம். வசதி இருந்ததா அவனுக்கு? இல்ல. அவனை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். வசதி இல்ல. ஆனா நமக்கு வசதி, வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் சாக்கு போக்கே சொல்லக்கூடாது? என்ன செய்யணும்? சில பேர் வந்து நைட்டு வேலை செய்வாங்க. பாவம், நைட்டு வேலை செய்வாங்க. காலையில் தான் வந்து குளிச்சுட்டு வருவாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும், தப்பு கிடையாது. சில வாரங்களிலே கொஞ்சம் காலதாமதமாக வர்றது தப்பு கிடையாது. ஆனால் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போறது, புரியுதா உங்களுக்கு? எப்படிங்க நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும்? கர்த்தர் எப்போ நம்மோட இருப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் சொல்லுது, பிறவி சப்பானி அவன் 9 மணி வேளையில் பேதுரு யோவான் வரும்போது அவன் உற்று பார்த்தான். என்ன செய்தான்? உற்று பார்த்தான். ஏதாகிலும் கிடைக்குமா என்று உற்று பார்த்தான். ஆனா என்ன நடந்தது? நீ எதிர்பார்க்கிற மாதிரி வெள்ளியோ பொண்ணோ எங்கிட்ட இல்ல. உனக்கு தேவையானது என்ன? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். என்ன நாமம்? சத்தமா சொல்லுங்க. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்ல? அதை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேருடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், ஐயோ இனி 8:30 போகக்கூடாது, 8:45 போகக்கூடாது, 8:30, 8:45, 9 அப்படியெல்லாம் போகக்கூடாது. அப்படின்னு போகாமல் இருந்தாலும் அதுவும் என்னது? ஆப்சண்ட். அது என்னது? ஆசீர்வாதம் கட் ஆகிரும். அந்த வாரத்தினுடைய ஆசீர்வாதம் டோட்டலாக கட் ஆகிரும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்திய ஆசீர்வாதம் இருக்காது. பொத்தல் பையில் போடுற மாதிரி நம்ம போடுறது, நம்ம நினச்சி போடுறோம், பாக்கெட்டில் தான் போடுறோமாப்பா, நான் பையில் தான் போடுறோமாப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது என்ன ஆகுது? பொத்தல் பையில் போடுற மாதிரி அது எங்கே போயிடும்? வீண் செலவுகள் வந்துடும். சில பேர் வீண் செலவு கூட பண்ணிடுவோங்க. வீண் செலவு கூட பண்ணிடலாங்க. ஆனால் நற்சீர் பொருந்துவது கொஞ்சம் கஷ்டங்க. இல்லை, நற்சீர் பொருந்தித்தான் ஆகணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறவி சப்பானி கரெக்டாக அந்த டைம் கீழ்ப்படிஞ்சு வந்தான் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா எத்தனை மணிக்கு வரணும் சொல்லுங்க? ஆமாம், குளிக்கலைனாலும் பரவாயில்ல, கைகள் மூஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு கைகள் மூஞ்சி கழுவிட்டு என்ன செஞ்சிருங்க, டைமுக்கு வந்துடணும். ஓ, நம்ம பாஸ்டர் தானே கேட்டால் ஏதோ ஒரு காரணம் பார்த்துட்டே இருக்கிறோம், அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடலாமே. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், காரணமெல்லாம் செல்லாது, சாக்கு போக்கு செல்லாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொசவம்பாளையத்தில் இருந்தோம், குடி மசக்காடு கொசவம்பாளையத்தில் குடியிருப்போம்.
சர்ச்சுக்கு எங்கே போவோம் தெரியுங்களா? காங்கேயம் போவோம். காங்கேயம் கள்ளிமேடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ராஜமாணிக்கம் அப்படிங்கிற பாஸ்ட். கொசாம்பாளையத்துக்கும் காங்கேயம் அந்த ராஜமாணிக்க பாஸ்ட் அப்படிங்கிற அந்த சர்ச்சுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்கும். பஸ்ஸில் தான் போகணும், வண்டி இல்லை. எங்கள் அம்மா அப்பா அந்த டைமில் பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு அங்கே என்ன செய்வாங்க, கரெக்ட் டைமுக்கு அங்கே போவோம். ஸ்தோத்திரம். சின்னதில் பழக்கணும் பழக்கம் முதிர் வயதிலும். ஆமாம், அதனால தான் தொட்டில் பழக்கம். நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவையானதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? தப்பு தானே? தப்பா இல்லையா? தப்புன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காமிங்க பாப்பா. ஆமாம், நான் தப்பு தான், அது தப்பு தான். இல்லை, எல்லாரும் ஒத்துட்டீங்களா? பிரைஸ்கா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். என்ன செய்யணும்? பிறவி சப்பனியே கரெக்டான டைம் கீழ்ப்படியும் போது நம்ம என்ன செய்யணும்? என்னம்மா? வசதி வாய்ப்பை கர்த்தர் நிறைய கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். மறந்துடக்கூடாதுங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி, ரட்சகா உம்மை தொழுது கொள்வேன். அந்த தொழுது கொள்கிற டைமு கரெக்டா எத்தனை மணி? 8ஆம் மணி. அந்த 8ஆம் மணி வேலைக்கு நம்ம வந்து பாடல், ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, ஸ்தோத்திர எல்லா காரியத்தில் என்றானா கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா காரியத்தோடும் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவார். ஆமென் சொல்லுங்க. பாடல்ல ஆண்டவர் பேசுவார். நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, பாட்டு முடிட்டு சங்கீதத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இல்லை, சில பேர் சங்கீதம் முடிஞ்சுக்கு ஜபம் தான் நடந்துட்டு இருக்கும், போய்க்கலாம். அப்படி இல்லை இல்லை, பாடல் மூலமாக கர்த்தர் கூட பேசுவார். ஆராதனை மூலமா கர்த்தர் கூட பேசுவார். ஜெபத்தின் மூலமா கர்த்தர் கூட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா உங்களோடு கூட பேசுவார். அவைகள் அத்தனையும் எதுக்கு அப்படின்னா உங்களை வாழ வைக்கிறதுக்காக, உங்களை ஆசீர்வாதமா வைக்கிறதுக்காக, அது உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, அது உங்களை கனப்படுத்துவதற்காக. இன்னைக்கு அம்மா அப்பா கூட பஸ்ல வந்துடுறாங்க, அக்காமாருக்கு தான் என்ன செய்யறது இல்லை. அம்மா அப்பா உள்ள வந்துடுவாங்க, அக்காமார்களும் தங்கச்சிமார்களும் தம்பிமார்களும் எத்தனை மணிக்கு வர்றது? லேட்டா வர்றது இல்லை. ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலையோ டைம் கரெக்டாக கீப் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? நீங்களே யோசனை பண்ணுங்க, எப்படி இருக்கும்? ஏசப்பாவை துக்கப்படுத்தவே கூடாது, அவர் சந்தோஷமா வச்சிருக்கணும் அவரை. ஆமென் சொல்லுங்க. அவர் சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம துக்கப்பட்டா, அவர் துக்கப்பட்டா நம்மளும். ஐயா, நான் பெருமைக்கா சொல்ல அல்லது வேற ஒரு இதுக்கா சொல்ல. எங்க பாப்பா கொரியர் ஆஃபீஸில் திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. டீச்சரை இப்போ போயிட்டு இருக்கிறா. முன்னாடி கொரியர் ஆஃபீஸில் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. காலதாமதம் செய்யும்போது கண்டிப்பாக அவளை போட்டு சத்தம் போடுவேன், டைம் கரெக்டாக கீப் பண்ணி பழகு. எனக்கு அதுதான் பிடிக்கும், சரியான டைம் போகணும். அப்போ சொல்லுவான், அப்பா யாருமே யாரும் வரலைன்னா பரவாயில்ல, உங்கள் ஓனர் என்ன சொன்னார்? டைம் குறை சொல்லிக்கிறார். அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீ என்ன செய்யணும்? உள்ளே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் கூட்டுகிறது நல்லது, அது என்னையிலும் மிருதுவாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் காங்கேயத்துக்கு போயிட்டு இருக்கிறா. டைம் கரெக்டாக கீப் பண்ணி பழகணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம். உங்கள் வீடுகளுக்கு வீட்டு கூட்டம் வைக்கிறீங்க, சில விசேஷங்கள் வைக்கிறீங்க, கூப்பிடுறீங்க, ஐயா இந்த மணிக்கு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறீங்க. அந்த டைம் மீறி நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் வந்துட்டு இருந்தேன்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, முடிக்க போறேன் சொல்லுங்க. வீட்டு கூட்டம் நீங்க வைக்கிறீங்க அல்லது விசேஷமான நான் காரியம் வைக்கிறீங்க, ஐயா இந்த டைமுக்கு நீங்க வந்துடணுங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் அந்த டைம் மீறி ஒரு அரை மணி நேரம் பண்றேன், 3/4 மணி நேரம் பண்றேன், என்ன சொல்லுவீங்க? பாஸ்ட் முன்ன மாதிரி இல்ல, அப்ப இருந்த ஊழியம்
கரிசனை இல்லை. அப்புறம் நீயே சொன்ன என்ன பண்றது? அப்புறம் என்ன சொல்லுவீங்க? இயல்பான காரியம் தான். என்ன சொல்லுவான்? பாஸ்ட் மாறிட்டாரு. பச்சவந்தியா மாறிட்டார். நம்ம சர்ச்சு விசுவாசி வீட்டுக்கு சொன்ன டைமுக்கு முன்னாடி காம நேரத்துக்கு போய் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். உட்கார்ந்து 1 மணி நேரம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்து இருக்கிறேன். யாரோ எப்படி எனக்கெல்லாம் தெரியாது. நான் கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவனா? கொஞ்சத்திலேயே அது உண்மையா இருக்க நான் விரும்புகிறேன். 100% உண்மையா இருக்கிறேன்னு சொல்லல, கொஞ்சத்திலே ஆகணும். ஒரு 10% அது உண்மையா இருந்தா தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், மேன்மையை காண முடியும். இவ்வளவு திரளான ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கட்டடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற உண்மையினால அல்ல, ஒரு சின்ன ஒரு 10% உண்மை. நிறைய 100% உண்மை இல்லை, ஒரு 10% உண்மை. அந்த உண்மையில கூட நான் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எப்படிங்க? ஸ்தோத்திரம். சர்ச்சு கூட்டுறதுல உண்மையா இருப்பேன். அதனால தான் கர்த்தர் மேன்மையை வச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய சர்ச்சு கொடுத்துருக்கிறேன்னா சும்மா இல்லை. பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் சர்ச்சு கூட்டுறக்கு வாரத்தில் ஒரு நாள், டெய்லி ஒரு நாள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன செய்யணும்? கூட்டணும். அதுக்கு போட்டி வந்துடும், சண்டை வந்துடும். நானே கூட்டுறதா, நீயா கூட்டுற, ஒருத்தரும் கூட்ட வேண்டாம், நானே கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நானே என்ன பண்ணுவேன்? ஒருத்தரும் கூட்ட வேண்டாம், நானே என்ன செய்கிறேன்? பெரிய சர்ச்சு, இதே மாதிரி பெரிய சர்ச்சு சிறுமுகையில் நானே என்ன செய்வேன்? ஒருத்தர் கூட்ட வேண்டாம், நானே என்ன செய்கிறேன்? கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுவேன். அப்படி கூட்டும் போது ஜெர்மனிட்டே கூட்டுவேன். ஆண்டவரே, இந்த குப்பையெல்லாம் எப்படி வெளியே போகுதோ அதே போல என் வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை நீதிமான மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு அறிவு தாங்க. கூட்டும்போது ஜெர்மனிட்டே இருப்பேன். சர்ச்சு கூட்டுறது தான் ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் அந்த கூட்டுற விஷயத்திலேயே கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேற பெரிய படித்த பட்டதாரியும் ஞானமான அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி டபுள் டிகிரி எல்லாம் கிடையாது. எவ்வளோதான் டபுள் டிகிரி. ஆமாம், நான் டபுள் டிகிரி எல்லாம் கிடையாது, தாண்டவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் மேன்மையாக வச்சிருக்கிறான். என்ன காரணம்? சர்ச்சுக்கு கூட்டி ஜெர்மனி கர்த்தனை மேன்மையாக வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாய சுட்டுறது ஒரு ஊழியங்க, கூட்டுறது ஒரு கூலிங்க. சர்ச்சினுடைய காரியம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு ஊழியம். ஸ்தோத்திரம். வேலை அல்ல, ஒரு ஊழியம். ஸ்தோத்திரம். இது உண்மையாக நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்கிறார். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே இருக்கிறத எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒழுக்கம் அப்படின்னா நற்சீர் பொருந்துதல் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்தில் நற்சீர் பொருந்தணும்? எந்த விஷயத்தில் நற்சீர் பொருந்தணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதில் நற்சீர் பொருந்த வேண்டும். எத்தனாம் மணி வேளை? 8ஆம் மணி வேளை. 8ஆம் மணி வேளை. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் ஆண்டவர் இங்கே உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பார். ஆமாம், ஒவ்வொரு வாரமும் அவர் அப்படித்தான் செய்வார். என் மகனை அவ்வளோ சூப்பராக நான் வச்சிருக்கிறேனே, ஏன் லேட்டாக வந்துட்டு இருக்கிறான்? பார்த்துட்டே இருப்பார். ஒவ்வொரு வாரமும் மகனோட நான் பேசிட்டு தானே இருக்கிறேன், சொல்லிட்டு தானே இருக்கிறேன், ஒருவேளை காதில் விழலையோ அப்படின்னு சொல்லி நினைப்பார். அப்புறம் சொல்லி பார்த்துட்டு காதில் விழலைன்னா அப்புறம் என்ன செய்வார்? என்ன செய்வார்? ஆமாம், அவருக்கு என்ன தேவையோ அதை தூக்கிடுவார். அப்புறம் ஐயோ ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. அவர் எப்படியும் பண்ண மாட்டார். அவர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறவர், உங்களை மென்மேலும் உயர்த்தவே விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், தேவைகளை சந்திக்கவே விரும்புகிறார். நீங்கள் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கணும்னே விரும்புகிறார். பக்கத்தில் பின்னாடி திரும்பி கையை பிடிச்சி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் வருகிற வாரத்திலிருந்து சரியாக 8ஆம் மணி வேளையை கடைபிடித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். 8ஆம் மணி வேளையை மறந்து அப்புறம் எத்தனை மணி வேலை? 9ஆம் மணி வேலை
8:30 மணி வேலை இப்படி வந்தா பஞ்சிங் மாறி போய்விடும். என்ன செய்ய போறோம்? எத்தனை மணி வேலைக்கு வருவீங்க? அடுத்த வாரம் ஆண்டவர் வெளியே இருந்து அட்டனன்ஸ் போடுவார். ஆமாம். எத்தனை மணிக்கு வந்திருக்கிற தம்பி? நீ எத்தனை மணி? உன் பேர் என்ன? மெல்வின். மெல்வின் எத்தனை மணி? பேர் எழுதுவார் மெல்வின். டைம். கம்பெனிலெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? நம்ம போனோம்னா வெளியே என்ன செஞ்சுருப்பாங்க? வாட்ச்மேன் உட்காந்துப்பார் நோட்டை விரிச்சு. எதுக்கு? பஞ்சிங்கும் இருக்குது. பஞ்சிங் இல்லாத கம்பெனியில் வாட்ச்மேன் வெளியே உட்காந்துட்டு இருப்பார், நோட்டை விரிச்சு உட்காந்துப்பார். வரதை பார்ப்பாங்க. சாந்தாமணி அம்மாவா? சாந்தாமணி அம்மா. டைம் எத்தனை? 9. ராஜகுரு. ராஜகுரு பேர் வந்துட்டார். ராஜகுரு எழுதிடுவார். எழுதிட்டு டைம் என்ன? 8 மணின்னா 9:45. இது எதுக்கு அட்டனன்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க? அட்டனன்ஸ் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எடுக்கிறாங்க. கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுத்து பாருங்க உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வர ஆளுகள்லாம் அப்படின்னு கொடுப்பாரு. அவர் பார்த்துட்டு ஓஹோ சரி நானும் பார்த்துக்கிறேன். நம்ம ஆண்டவர் நல்ல எஜமானர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இந்த தம்பி இருக்கிறான் பார்த்தீங்களா? மிகைப்படுத்தி பேசுறதுக்கு இல்லை. இங்க வாடா தங்கம், இந்த பார், இந்த தம்பி சொல்லி இருக்கிறான் வீட்டில், நீங்க சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்களோ வரலீங்களோ தெரியாது, என்ன 8 மணிக்குள்ளே என்ட்ராக விட்டுறணும், கூட்டிகிட்டு வந்து விடல பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு மெட்டி வச்சிருக்கிறான். அப்படித்தானே? ஆமாம். கரெக்டாக 8 மணிக்குள்ளே இருப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி என்ன 8 மணிக்கு உள்ளே விட்டுறணும். ஆண்டவரை கனப்படுத்தி இன்னும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். குழந்தைய போல மாறணும் நம்மளும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. டைம் கரெக்டாக கீப் பண்ணி பழங்க. அதில் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க, கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் கரெக்டாக இருக்கணும். நான் இப்போ மட்டும் இல்லை, வயசான காலத்துலேயும் டைம் கரெக்டாக கீப் பண்ண சொல்லி நான் விரும்புகிறேன். ஒருவேளை எனக்கு வண்டி ஓட்ட முடியாத சூழ்நிலை, என் பிள்ளையோ மருமகனோ வந்து கரெக்டான டைம் கூட்டு போக விடணும் அந்த இடத்துக்கு. அப்படி பண்ணல அப்படின்னா சாட்டை எடுப்பேன். அல்லேலூயா. அவங்க வர காலதாமதமானாலும் ஒரு ஆட்டோவாவது முடிச்சு நான் என்ன செய்வேன்? டைம் போயிடுவேன். அப்போ நான் ஓரம் உட்காந்து இவங்க டைம் கரெக்டாக கீப் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். ஓகேவா? டைம் கரெக்டாக கீப் பண்ணல, கண்ணாடி தூக்கி தூக்கி பார்ப்பேன். பிரைஸ்கா. கர்த்தர் நல்லவர். ஆமாம். கையப்படி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். சில பேர் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர் என்னை உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். எதுல? நம்ம எல்லாத்தையும் விட நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறேன், அந்த உயர்வு இல்லை. எல்லாத்தையும் விட நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு, அந்த உயர்வு இல்லை. ஆசீர்வாதத்தின் உயர்வு, மேன்மையான காரியத்தில், கனப்படுத்துகிற காரியத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் அப்படி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னா நற்சீர் பொருந்த வேண்டும். நற்சீர் என்றால் என்ன அர்த்தம்? நல்லொழுக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். நல்லொழுக்கமா எதுல இருக்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற காரியத்தில் நல்லொழுக்கமுடையவர்களாய் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பிறவி சப்பானி குறித்த நேரத்துக்கு வந்ததுனால அவனுடைய நிலையை கர்த்தர் மாற்றினார். அவன் ஆண்டவர் நடக்கும்படி செய்தார், ஓடும்படி செய்தார். இனி அவன் பிச்சை எடுப்பானா? நடக்கிறவன் பிச்சை எடுப்பானா? ஓடுறவன் பிச்சை எடுப்பானா? எடுக்க மாட்டான். இனி அவன் என்ன செய்வான்? குணசேகரையா சொன்ன மாதிரி எனக்கு நல்ல ஒரு வேலை வேணும்ட்டு போய் வேலைக்கு நிற்பான்.
ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இனி நான் பிச்சை எடுக்கிறது இல்லை. நான் நல்ல ஒரு வேலைக்கு நான் போவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், என் கையின் கிரியை ஆசீர்வதித்தா தீருவார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். மத்தேயு 18 ஸ்தோத்திரம் 10வது வசனம். எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறாரோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் தான் முடிக்க போறேன் சாப்டரவே. அல்லேலூயா, பிரைஸ் காட். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள ஜீவனுள்ள தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே பகல் வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காலையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் பொறுமை காத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கிருபை செய்திருக்கிற நல்ல தயவுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, நாங்கள் நற்சீர் பொருந்தினவர்களாக வாழ பிழைக்க ஜீவிக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையை சார்ந்த சிறியோர் பெரியோர் வயதான முதிர்ந்தோர் அத்தனை பேரையும் என் தேவனாய் கர்த்தர் நற்சீர் பொருந்த உதவி செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அடியானை நற்சீர் பொருந்த உதவி செய்யும், மனைவியை நற்சீர் பொருந்த உதவி செய்யும், பிள்ளையை நற்சீர் பொருந்த உதவி செய்யும். நாங்கள் மூவரும் நல்லொழுக்கமுடையவர்களாய் உமக்கு நற்கதமா சாட்சியா உம்முடைய உன்னத ஊழியத்தை திறம்பட செய்ய கிருபையின் ஆவியானவர் எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் செய்ய போகிறபடியா நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட பண்ணும். விசேஷமாக இந்த நாள் ஆண்டவரே 10th ஆண்டவரே எக்ஸாம்ல பாஸ் பண்ணின ஆண்டவரே ஸ்தோத்திர கேத்தரின் அவர்களுடைய குடும்பம் ஸ்வீட் கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஸ்வீட் எவ்வளவு சுவையுள்ளதாக இருக்கிறதோ அதே போல பிள்ளைகளுடைய வாழ்வு சுவையுள்ளதாக இருக்க அனுக்கிரகம் செய்வீராக. பிறந்த நாளை கொண்டாடுகிற சஜினா அவர்களும் ஸ்வீட் கொண்டு வந்து இருக்கிறாங்கப்பா. கத்த அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கடந்து போகிற சிறியோர் பெரியோர் வயதான முதிர்ந்தோர் அத்தனை பேரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாவரும் நற்சீர் பொருந்தினவர்களாய் உமக்கு நற்கதமா சாட்சியாய் நிலை நிற்க தம்முடைய மக்களுக்கு நீ தயவிறக்கம் காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆசீர்வதிவே ஆசீர்வதியும், கனப்படுத்தவே கனப்படுத்தும், துதி கன மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் சமாதான சந்தோஷ ஆசீர்வாதம் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு விசேஷமாய் பிறந்த நாளை கொண்டாடுகிற சஜினாவோடும் குடும்பத்தோடு கொடுத்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.